பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கை இருளுக்குள் இருந்தது போல் இருக்கிறது. எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வரும், நான் எப்பொழுது எல்லாரையும் போல இருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மேன்மை வரும், எப்பொழுது என்னுடைய காலங்களெல்லாம் மாற்றப்படும் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று. இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 27:1 இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் குடும்பத்துக்கு வெளிச்சமும் உங்கள் குடும்பத்துக்கு விடுதலையும் கொடுக்கக்கூடிய தேவன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இருளுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது என் குடும்பத்துக்குள் வெளிச்சம் உதயமாகும்? நான் அநேக நாட்களாய், வருடங்களாய், மாதங்களாய், நாட்களாய் தேவனை தரிசித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் தான் அதிகமாகி கொண்டிருக்கிறதே தவிர அதற்கு ஒரு தீர்வு வரவில்லையே. புருஷனால பிரச்சனை, பிள்ளைகள்னால பிரச்சனை, சொந்த பந்தங்கள்னால பிரச்சனை, பக்கத்து வீட்டுனால பிரச்சனை, நண்பர்கள்னால பிரச்சனை, ஊழியத்தின் மூலம் பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டு போகக்கூடிய நாட்களில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனங்களே, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இருளில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொன்னது போல உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருள்களை எல்லாம் மாற்றி அமைப்பதற்கு தேவனாகிய கர்த்தராகிய வெளிச்சம் உன் குடும்பத்தில் உலாவப் போகிறது. அந்த வெளிச்சம் உன் குடும்பத்தில் உலாவும் போது அங்கே இருக்கக்கூடிய இருள்கள் மாற்றப்படும். உன் குடும்பத்துக்குள் ஒரு விடுதலைகள் சம்பவிக்கும். எந்த இடத்தில் விடுதலைகள் சம்பவிக்க வேண்டுமோ அந்த இடத்தில் விடுதலைகளை தருவதற்கு கர்த்தர் சித்தமுள்ளவராய், இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் என் வெளிச்சம், கர்த்தர் என் வெளிச்சம். அவர் என் வீட்டுக்குள், என் தொழிலுக்குள், என் பிஸ்னஸுக்குள், என் ஊழியத்துக்குள் பிரகாசிப்பாரே. ஆனால் என்னுடைய குடும்பம் தலை தோங்கும். கண்மலையின் மேல் வைக்கப்பட்ட விளக்கை போல ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் மாற்றி கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருள்கள் மாறட்டும் ஆண்டவரே, நான் பல பிரச்சனைகளினால, சத்ருவின் பிடிகளினால நான் விடுபட முடியாமல் இருளுக்குள் தவித்து கொண்டிருக்கிறேனே, என்னிடத்தில் இருக்கக்கூடிய இருள் எப்பொழுதும் மாறும் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார், தாவீதின் இருளை மாற்றின தகப்பன் உங்களுடைய இருளையும் மாற்றுவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தாவீதுக்கு பெரிய இருள் வந்தது. கெபிகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தன்னுடைய ஜீவனை பாதுகாப்பதற்காக அவன் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தான். சவுல் என்கிற மனிதனால் தாவீதுக்கு வந்த இருள் பயங்கரமாய் இருந்தது. அவன் அந்த இருளையெல்லாம் என்னால் முடியாது, ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன் அந்த இருளை மாற்ற முடியும் என்று விசுவாசித்து தன்னுடைய வாய்களினால் அறிக்கை இட பண்ணின போது, தன்னுடைய வாய்களினால் துதித்து பாட ஆரம்பித்த போது அவனுக்குள் இருந்த இருள்களெல்லாம் மாற்றப்பட்டு சாம்ராஜ்யத்துக்கே அரசனாய் உயர்த்தப்பட்டானே. ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனமே, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இருள் மாற வேண்டுமா? நீ கர்த்தரை துதிக்க ஆரம்பி. நீ கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை ஆராதனை செய்ய ஆரம்பிக்கும் போதே உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலவான்களுடைய வெல்கள் முறிக்கப்படுகிறது. உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதில்கள் உடைக்கப்படுகிறது. உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தடைக்கற்கள் கலன்று போகிறது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், குடும்பங்களை பார்த்து உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட அத்தனை ஆயுதங்களும் முறிக்கப்பட்டாயிற்று.
முறிக்கப்பட்டாயிற்று, அது இனி செயல்படுவது இல்லை, தேவனுடைய கரம் உங்கள் மேலே வைத்து விட்டாயிற்று என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த தகப்பன் தான் சொல்கிறார், நான் உனக்கு வெளிச்சமாய் இருந்து உன் குடும்பத்தை விடுதலை செய்வதற்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன், இன்றைக்கு ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை, அந்த பிரசன்னத்தை, அந்த ஆளுகையை பிடித்து கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் அந்த தெய்வீக கிருபை ஆண்டவர் அளித்து கொண்டிருக்கிறார். ஆவியானவரே, அந்த குடும்பங்களின் மேலே உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய இருள்கள் மாற்றப்படட்டும். இனி இருளுக்குள் இருப்பதல்ல ஆண்டவரே, வெளிச்சமாகிய நீதியின் சூரியனுடைய பிரசன்னத்துக்குள் இருந்து கொடுக்கக்கூடிய கிருபையை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவன் கொடுக்கும்படியாய் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இருள்கள் மாற்றப்படட்டும், அந்த இருளின் அதிகாரங்கள் மாற்றப்படட்டும். இருட்டின் ஆவிகள், பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆவிகள் அந்த குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே பயந்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களில் கர்த்தருடைய கரம் வைக்கப்படும் போதே அந்த இருட்டின் ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. சரீரங்களை பயமுறுத்தி வைத்திருந்த அந்த பொல்லாத ஆவிகள் இப்பொழுதே வெளியேறி கொண்டிருக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் இரத்தம் அந்த இடத்துல தெளிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பங்கள் மேலேயும் தெளிக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு அந்த இடத்துல மகிமையாய் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல வைக்கப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இனி இருளுக்குள் இருக்காதபடிக்கு கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்து அந்த இடத்துல விடுதலையை கொடுத்து கர்த்தர் அந்த ஜனங்களை உயர்த்தின கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்துவிட்ட மேலான தயவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன், இனியும் நீர் அந்த குடும்பங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.